இது இன்னாதான் படுக்குது தமிழ்ல சும்மா அடிக்காத. என்ன குழந்தை எழுந்துக்கு போகுது, குழந்தை எழுந்துக்கு போகுது. எழுந்திருக்கும் குழந்தை ஏரி வேலைக்கு போய்க்கிறவங்க தொட்டில கட்டி போட்டு போய்க்கிறாங்க. ஏரி வேலைக்கு போடுங்க. சூப்பர். சரிண்ணா சரிண்ணா. இந்த சத்தியபுரி நாட்டில் அரண்மனைக்கு எனது உடனுக்கு வரக்கூடிய உடனுக்கு இது தினம் என்னடா காலதாமதம் அங்க கேக்குறீங்க. பெரிய குறையா ஆகி போச்சு, பெரிய குறையா ஆகி போச்சு ஐயா. அரசாபிக்கு வரலான்னு வந்தேன். வந்து செய்யூர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினேன். தண்ணி தாக்கம் அதிகமா ஆகி போச்சு. தண்ணி தாக்கம் போய் பங்கால போய் 1 லிட்டர் தண்ணி வாங்கினேன். முடுக்குன்னு குச்சிட்டேன். குச்சிட்டு எப்பப்பா பஸ் இருமேட்டுக்கு என்ன இன்னும் 1 மணி நேரம் ஆகும்பான்னு சொன்னாங்க. நான் பஸ்க்கு பிச்சுக்கா நின்னுங்கிறேன். இல்லப்பா சொர்க்காடு மூசிருப்பேன். நின்னுங்கிறேன். வயிறு வெடிச்சு போது எனக்கு ஒண்ணுக்கும். சகப்பா பெயிண்ட் அடிச்சு வச்சிருந்துச்சு. அந்த இடத்துல போய் ஒண்ணுக்கு இருக்கலான்னு போனேன். ஒரு பெரியவர் சொன்னாரு, ஏம்பா இங்க ஒண்ணுக்கு இருக்காத, போலீஸ் புச்சு முடணும்னு சொன்னாரு. ஏண்டா சகப்பா பெயிண்ட் அடிச்சு வெள்ளம் கோடு கட்டமா இருக்கு சொன்னா அது போலீஸ் ஸ்டேஷன். அங்க போய் ஒண்ணுக்கு போலீஸ்கார புடிச்சு விட மாட்டாங்க. அதுக்கு நான் என்ன சொன்னேன், பாலா போட்டு அவர் தான் புச்சு மோட்டுமா. இது கோவிலு பஞ்சாபம் அது அவர் வந்து வாங்கி விடுவாரு. அவரு சொல்லிட்டு போயிட்டாரு பெரியவரு. எனக்கு வயிறு வெச்சு போகுது. உக்காரு கத்த முடியல. உடனே அங்க போய் ஒண்ணுக்கு இருந்தேன். வந்தாரு காஞ்சி டேபிள். இல்லப்பா பச்சை டேபிள். அவர் பேரு என்ன? கான்ஸ்டேபிள். கான்ஸ்டேபிள். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த இடத்துல வந்து உனக்கு இருப்ப. கையில லட்சி வச்சிருந்தாரு. ஏன்னா கீழே குனி வச்சுட்டேன். சாத்துன்னு சாத்துறாரு. சார் அறியாத பையன் தெரியாம செஞ்சுட்டான். இதுக்கு போய் வண்ணா துணியா அடிக்கிறாபல அடிக்கிறியன்னு. இதுல என்னங்க தப்பு? தப்பு இல்லையே. அந்த கான்செப்ட்ல ஜாதியில வண்ணாம் படுறது எனக்கு தெரியாது. அதே அவரு நான் ஜாதியில வண்ணான்னு உனக்கு எப்படிடா தெரியும்? நீ தானே வெளியே போக கூடாதுன்னு என்ன நீட்டா சப்ப இன்ஸ்பெக்டர் அந்த இட்டு போறாங்க. சப்ப இன்ஸ்பெக்டர் என்னடா சொல்ற? எஸ்ஐ இட்டு போறாங்க. எஸ்ஐ கூப்பிட்டு விசாரிச்சாரு. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உன்னை அடிச்ச கான்செப்ட்ல ஜாதியில வண்ணான்னு சொல்லியிருப்பேன். தூக்கி விட்டாருங்க. ஒரு பதம் கீழே போய் வேண்டாம். ஷூ போட்டு இருந்தாரு பாரு. மெரின்னு மெரிக்கிறாரு. சார் சின்ன பையன் தெரியாம செஞ்சிட்டான். இதுக்கு போய் பசவும் மண்ணு மெரிக்கிறாபல மெரிக்கிறேன். இதெல்லாம் என்னங்க தப்பு இல்லையா? அந்த எஸ்ஐ ஜாதியில கொசம் படுக்குது எனக்கு தெரியாது. இருக்க பம்பு ஏறுத கட்சி குறைஞ்ச பாடு கிடையாது. இல்ல நான் ஜாதியில கொசம் உனக்கு எப்படா தெரியும்? நீ ஜாதி கால விட்டு உண்டாக்கிட்ட. நீ தான் வெளியே போக கூடாதுன்னு நீ தான் சீத்த பேச்சு போறாங்க. சீத பேதியா? நீதிமன்றம் அங்க இட்டு போறாங்க. நீதிபதி அது அரியா சீதபேதின்றா நீதிபதி. நீதிபதி என்ன சும்மா கோய் கூண்டு மேல உக்கார வைக்கிறாங்க. கோய் கூண்டு கோய் குண்டு இல்லடா. ஆனா பாவி குற்றவாளி குண்டு. கூண்டா எதுக்கு பார்த்தா கருப்பா காக்கா உக்காந்துங்குது. கோர்ட்லயா போய் காக்கா உக்காந்துங்குதா? கருப்பா வக்கீலுக்கு மொத்த பேருமே அட்வொகேட். என்ன நீதிபதி கேட்டாரு. கரெக்டா தீர்ப்பு சொல்லணும்னு சொன்னேன். உன்னை அடிச்ச கான்செப்ட்ல ஜாதியில வண்ணான்னு சொன்னியா? அந்த இடத்துல கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் பேசுறேன். நீ யாருன்னா வெளியே வரணுமே, ஜாமீன் வந்து வெளியே வரணுமே. சரி உன்னை அடிச்ச கான்செப்ட்ல ஜாதியில வண்ணான்னு சொன்னியா? எஸ் சார். என்ன ஐயாக்க பச்சைங்களை கையெழுத்து போடுறாங்க. நீ இங்கிலீஷ்ல ஒரு கெத்தா பேசுற. உன்னை போட்டு மெச்சாரு எஸ் ஐயா. ஜாதியில கொசம்னு சொன்னியா? சார் என்ன ஐயாக்கு ரெட்டிங்களை கையெழுத்து போடுறாங்க. ரெண்டாவது இவ்வளோ தப்பு செஞ்சுக்கிற உனக்கு என்ன தண்டனை தெரியுமான்னு கேட்டாரு நீதிபதி. சரி நான் என்ன சொன்னேன், அறியாத பையன் தெரியாம செஞ்சுட்டா ஏதோ நீங்க தான் வெச்சா குடிமையா அச்சா மொட்டன்னு. நீங்க சொல்ற தீர்ப்புல நான் வெளியே போறதோ உள்ள இருக்கிறதோ அடிச்சா மொட்டை வச்சா குடிமை என்ன அது என்ன தப்பு ஒண்ணு இல்லையா?
அந்த நீதிபதி ஜாதியில அமட்டம் பழகுது. சரிதான் போடு ஐடியா சும்மா விட்டாருண்ணா பாம்பு இருக்க அதிகமா ஆயிப்போச்சு. இப்பயே பச்சை பணம் ரெட்டு பணம் 2 காயத்து போட்டாங்க. ஐயாக்கு ஏசி போட்டு ஜீப்பு வெளியே நின்னுங்குது. ஐயாக்கு வெள்ளி காப்பு போடுறாங்க கையில. வெள்ளி காப்பு அட பாவியா இப்படி ஒருத்தன் இடிக்கிறான். ஐயாக்கு ஏசி போட்டு இட்டு போறாங்க. ஜெயில எத்துமா போட்டாங்க. இப்பதான் வைக்கல வச்சு வெளியே வந்தேன். என்ன வைக்கல பொன்னி வைக்கல. ஆனா யாரும் புறம்போக்கு அட்வொகேட் வைக்கல. அந்த வைக்கல இல்ல வழக்கறிஞர் 2ஆம் கட்டமா கம்பெனி. நீ 2ஆம் கட்டம். எல்லாரும் 2ஆம் கட்டம் தான். இந்த 18 பேரு நீ தான் தனியே. அரண்மனைக்கு நான் காலதாவது வந்து கேட்டான். லீவ் வேணும் எனக்கு. உனக்குயா இப்ப அப்படியே 350 ராத்திரி ஆட்டு உனக்கு லீவ் வேணும்பா. ஓடு வந்துகிட்டே எனக்கு. லோனா ஓடு போனு சரி. என் மச்சான் மெட்ராஸ்ல சரி சித்தெரும்பு கட்சி செத்துட்டான். சித்தெரும்பு கட்சியோட சேர்த்து போட்டுறாங்க ஒரு மனுஷன். அட போயிட்டே உலகத்துல யாரோ பாம்பு கட்சி சேர்த்தான், தேல் கட்சி சேர்த்தான், வேற என்னென்னவோ பூச்சி விச கட்சி எல்லாம் கட்சி சேர்த்தானோ. சித்தெரும்பு கட்சியை சேர்த்து விட்டாரு. நல்லா சாப்பிட்டு உட்காந்து நின்னுக்கிறான் சேரு மேல. சித்தெரும்பு ஏறிக்குது. லபக்குன்னு புடிங்கிட்டு இருக்குது. ஆளு பாட் அவுட். பாட்டில் அவுட்டா ஸ்பாட் அவுட். உடனே பூஜைக்கு போன் பண்ணி யாரா டேய் போடுகாலியா 108 அவசர உதவி. அது கத்திக்கிட்டு வருது. போலாம் உடனே 8 மணிய ஐடி வேலை வச்சிட்டாங்க. எங்க ஐடி வேலை ஐடியா ஐடி வார்டு ஐசி வாடுறது. ஐயோ ஐடி வார்டு 2 நாள் நல்லா இருந்தான். 3ஆம் நாள் சேர்த்து போட்டு போட்டானா பக்கத்துல போலூருக்கு போட்டானா செத்துட்டான். வீட்டுக்கு அனுப்பல. 3 அனுப்பிட்டாங்க. 3 அறுத்துட்டாங்களா? என்ன 3 தான் ஈடு இல்லையா? என்ன தண்டா சொல்றேன் நான். அது எப்படின்னா தான் புரிஞ்சுக்கிட்டாதா? இங்க இருக்குமே கிட்னியா? அது யார இந்த காண்ற? வரல எனக்கு. சரியா இது எடுத்துட்டாங்க. இதயமா போடுமானம் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. போடுமானமா? ஆனா போடுகால் டேய் போஸ்ட் மாடம். என் மச்சானுக்கு புள்ள கிடையாது. என்ன கொல்லி போட வச்சிட்டாங்க. ஐயோ நான் ஒரு வேலைக்கு 3 வேலை சாப்பிடுறாரு. சரி விரதம் இருக்கணும். விரதம் இருக்கணுமே. காலையில 8 மணிக்கெல்லாம் எழுப்புறாங்க. பச்சை தண்ணி ஊத்துறாங்க. எனக்கு உளுருதுடா. அது டேய் உளுருது இல்ல உளுத்து நடுவுட்டா நிட்டு போறாங்க. ரெட்டையில 18 இட்லி. காலையில பல்வலி குளிச்சுட்டு போன உடனே ரெட்டையில 18 இட்லி, ரெட்டையில 18 வடை. அப்படி கருப்பத்தை ஏத்த சொல்றாங்க. அதை ஈத்து என்னாண்டு விடுறாங்க. அப்படியே வாயில புட்டு போட்டுக்கின்னு காதெல்லாம் வெட்டு கிடக்குறேன். விரதம் மச்சானு கொல்லி போட்டுக்கிறியா? பசி தாங்கல. ஆனா அந்த 18 தான். ரெட்டில 18 இட்லி, ரெட்டில 18 வடை. அதைத்தான் அதிகம் கூட கிடையாது. சரி மணி 12 ஆகக்கூடாது. 2 பேருக்கு அரிசி போட்டு சாப்பாடு வச்சு, சரி உருளைக்கிழங்கு பொருள் வச்சு, சாம்பார் வச்சு அந்த நடுவுட்டுக்கு நிறைய படுறாங்க. படைக்கிறாங்க. அந்த இலையை ஈட்டி அங்கச்சும் விடுறாங்க. 3 இலை கொட்டிக்கிறேன். அதோட வெட்டு வெட்டு தான் கிடக்குறேன். அதெல்லாம் அடிக்குது. அதான் எங்க இது மட்டும் தான் 2 மரக்கா அரிசி தானே. எவ்வளவு நேரம் நீ ஒரு பண்ணியோட பண்ணி ஒரு நாளைக்கு 3 வேளை 4 வேளை சாப்பிடணும் ஆச்சா? மணி 7 ஆச்சுன்னா நைட்டு 7 மணிக்கு 2 கிலோ குப்பை மாவு. குப்பை மாவா? அப்புறம் மண்ணு மாவா? உப்பு மாடாது. அத கலரிய எத்தனை 4 மணிக்கா? நைட்டு 7 மணிக்கு. ஓ 7 மணிக்கு 2 லிட்டர் பால் வாங்கி ஆப்பி போட்டு அப்படியே வைக்கிறாங்க. அந்த உப்பு மாவை வாயில போட்டுக்கின்னு அந்த ஆப்பியை குச்சிட்டு அதோட கொடுக்கானு பட்டினியா? எத்தனை கிலோ?
2 கிலோ குப்பை மாவு. குப்பை மாவுடா, அது உப்பு மாவு. சரி சரி, அப்புறம் எப்பதான் ஒரு போய் தெரியும். அப்ப எப்பதான் நீ ஒரு ரூபாய் இருப்பா ஒரு போய் மட்டும்தான் வாய் தந்தா கொட்டினா முன்னுக்குனே இருப்ப. மூதேவி இதுடா காலதாமதம் வென்றா கட்டி கதிக்கல வெள்ளாட்டுக்காரன். வெள்ள சேர்க்காரன். இந்த சத்தியபுரி நாட்டில் வளர்ந்து கேட்க போகிறேன். கேட்கும் கேள்விக்கு தனித்தவரை அடிக்க விட அல்லவா? எப்படி தெரிகிறதா? நலமதாயுரை 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 நாட்டிலே நலமதாயுரை 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 நாட்டிலே. இந்த சத்தியபுரி நாட்டில் இருக்கும் நாட்டு மக்கள் அத்தனை பேர்களும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நாள் ஒரு மேனி பொழுதொரு வண்ணமாக சீரும் சிறப்புடன் வந்து வருகிறார்கள். ஒரே என்பதை முறையிட்டு பார்த்தா காண முடியாது. மன்னர் வாழ்க மன்னர் வாழ்க அப்படி குறை என்று பார்த்தாலோ குறை என்பது இல்லை. அலையோ படிக்கால ஜென்மங்கள் நலமதாயுரை 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 நாட்டிலே. இந்த சத்தியபுரி நாட்டில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் அத்தனைக்கும் தீப தூப ஆராதனை இரவு என்று பாராமல் பகல் என்று பாராமல் காற்று என்று பாராமல் மழை என்று பாராமல் தீப தூப ஆராதனை எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நடைபெற்று வருகிறதா? தவறாம நடக்குது ஐயா. அந்நிய பூஜை அப்படியே நடந்து வருது ஐயா. அதனை முறையிட்டு பார்த்தாலும் காண முடியாது. கல்வி சாலையும் அண்ணன் சத்திரம் அன்புடன் நலமதாயுரை 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 நாட்டிலே. இந்த சத்தியபுரி நாட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கு சென்று எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் சீரும் சிறப்புடன் படித்து வருகிறார்களா? அதிலே குறைந்ததை காண முடியாது ஐயா. தவறாம நடக்குது ஐயா. தவறாம நடக்குது. தடை இல்லாமல் நடைபெற்று வருகிறாங்க. பாதனி நான் கேட்கும் கேள்விக்கு தடை இல்லாமல் விடையளித்தாயே, உன்னுடைய திறமையை நான் பாராட்டுகிறேன் பாராட்டுகிறேன். நீ ஆட்டாத வேற யாரு ஆட்ட போறது? என்னத்த பாராட்டு பாராட்டு என்றுமே இல்லாது உன்னுடைய விவகாரத்தை காரணம் என்ன தெரிகிறதா? சொல்லுங்க. நான் இந்த சத்தியபுரி நாட்டில் சத்தியவதி என்ற பெண்ணை திருமணம் செய்தேன். திருமணம் செய்த உடனே எனக்கு 3 செல்வங்கள் பிறந்தது. 3 செல்வங்கள் 2 ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை. மூத்தவன் பெயர் தத்துவன், இளையவன் பெயர் உத்தமன். என்னுடைய மகன் பெயர் முத்தழகி. மூத்த மகன் அயல்நாடு சென்றவன் வெளிநாட்டுக்கு போய்கிறாரு. பட்டப்படியை முடித்துவிட்டு நாட்டுக்கு வந்து ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கின்றார். எனக்கு வலுவாகி விட்டது. இந்த நாட்டின் பொறுப்பை மகனுடன் ஒப்படைக்க வேண்டும் அல்லவா? இந்த நல்ல செய்தியை மனைவி மனைவியோடு உரைக்க வேண்டும். புறப்பட்டு ஓடிவார்.